ரொம்ப போர் அடிக்குது, சரி எங்கேயாவது போகலான்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகும்போது வந்து முந்தல்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து குளிக்கிறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நான் கூட ஓகே நம்ம வந்து இந்த ஆறு மாதிரி போவோம் இல்லையா, ஏதாவது சின்னதாக ஒரு ஆறு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போனால், உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க செம்மையாக வந்து இருந்துச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மினி குற்றாலம் மாதிரியே வந்து இருந்ததுங்க. நிஜமாகவே எனக்கு பார்த்து ஷாக் ஆகிடுச்சு, இப்படி ஒரு ஏரியா வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்மளும் இந்த ஏரியாவுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு, நமக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லையே அப்படின்னு நினச்சோம். பாருங்கள் பார்க்குறதுக்கே மினி குற்றாலம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாப்பாக்கெலாம் வந்து இதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் இந்த மாதிரி எதுவும் கிடையாது. தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸாக விழாமல் நல்லா மீடியமாக தான் வந்து விழுந்துட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சரியான கூட்டங்க. நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அப்படின்றதுனால நிறைய ஃபேமிலியோட, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ல இருந்தெல்லாம் வந்து குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நிறைய யூனிஃபார்ம் போட்ட பசங்க, குழந்தைங்கள நிறைய பேர் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நிறைய ஸ்டாஃப்ஸுமே வந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைம் வந்து ஃபுல்லாக வந்து ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருந்த பக்தர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே வந்து வேன் நம்ம உள்ளே வரும்போது வேன்லலாம் குளிச்சுட்டு அப்போ தான் வந்து கிளம்புனாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கூட்டம் வந்து இருந்தது. ஸோ அதனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கோவில் வந்து இருக்குது. குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோவில் வந்து அங்கங்கே சிலைகள்லாம் வந்து இருந்தது. அங்கே வந்து நாங்கள் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலெல்லாம் வந்து பொங்கல்லாம் வந்து வச்சிட்ருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆள் பழக்கமும் நல்லாயிருக்கு, தண்ணி நல்லா ரொம்ப மீடியமாக வர்றதுனால நமக்கு வந்து அவ்வளோ பயம் வந்து இல்லை. நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் எடுத்தேன். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆக்கிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கூட வந்து போகிறாங்க. குளித்து முடிச்சுட்டு இந்த தண்ணி வந்து விழுது பார்த்தீங்களா மேலேருந்து, அங்கே மேலே வந்து போகலான்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து போயிட்டுருந்தாங்க. சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் மேலே போனோம். இப்போ என் பின்னாடி வந்து விழுது பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி தான் கீழே விழும்போது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஏதோ நிறையா வந்து விழுற மாதிரி வந்திருக்கு. மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து குளிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் வந்து மேலே வந்து வர்றதுக்கு அலோடே கிடையாதாம். நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க, இங்கே மாதிரி மேலே வர்றதுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் டக்குன்னு வந்து கீழே இறங்கிட்டோம். குளிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 மங்கி வந்து இருந்ததுங்க. குகன்குட்டி பார்த்துட்டு ஒரே வந்து அங்கே இருந்துட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி.